ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025. ஓகே, ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சிருச்சு, மற்ற எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஐபிஎல் திருவிழா இப்போ தான் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த ஐபிஎல் கேம்பெயினை கிக் ஸ்டார்ட் பண்ணுற விதமாக இந்த ஒரு சீரிஸ் இருக்க போகுது. என்னன்னா ஐபிஎல் டீமோட ப்ரிவ்யூ, பட் யாரோடனா ஒவ்வொரு டீமோட அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபேன்ஸோட பேச போகிறோம். அந்த வகையில் மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸான குகனை இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் குகன். வணக்கம் வணக்கம். ஸோ எப்படி ப்ரோ, இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. Of course. அதுவும் அது உங்ககிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி பேசும்போது இன்னும் ஒரு ஆர்வம் வருது. Yes. ஓகே. சோ என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓவராலா ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி அசெம்பிள் பண்ணிருக்காங்க அவங்களோட ஸ்குவாட இந்த சீசன்ல. எஸ், நம்ம வந்து மினி ஆக்ஷன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி டீம்ஸ்லாம் செட் ஆகி வந்திருப்பாங்க. இந்த டைம் வந்து ஒரு மெகா ஆக்ஷன் நடந்தது. ஒரு 5 பிளேயர்ஸ் மட்டும் தான் ரீட்டைன் பண்ண முடிஞ்சது. எப்பயுமே அந்த மெகா ஆக்ஷன்ல வந்து கொஞ்சம் டீம் வந்து புது டீமாக தான் செட் ஆகியிருக்கும். மேபி மினி ஆக்ஷன்ல தான் போக போக டீம்ஸ் பவர் ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சேப்பாக்கு வந்து ஒரு நல்ல டீம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து ஸ்பின் அதிகமாக ஸ்பின் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு தான் அமௌண்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அஸ்வின் நூறுக்கே கிட்டத்தட்ட 20 crores கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது சேப்பாக் பேஸ் பண்ணி தான் இந்த டீம் எடுத்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. எஸ், ஓவராலாக இது வந்து நான் வந்து பெஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஃபார் சிஎஸ்கே, நாட் த ஒஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். தே ஹாவ் டன் தயர் ஜாப். ஏன்னா மேபி எல்லாருக்கும் இருக்க அந்த ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த பவர் ஹிட்டர், இந்த பவர் ஹிட்டர் மிடில் ஆர்டர்ல ஒருத்தர் இல்லையோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. பட் அதை வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், அட்லீஸ்ட் ஃபார் திஸ் சீசன். ஆக்சுவலா லாஸ்ட் இயர் நீங்க சொன்ன அந்த பவர் ஹிட்டர் ரோல் வந்து லாஸ்ட் இயர் சிவம் துபே கொஞ்சம் நல்லாவே பண்ணாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரம் த மிடில் வந்து கொஞ்சம் நின்று ஆடிட்டு டுவர்ட்ஸ் எண்ட் கொஞ்சம் அக்ரெசிவா போகிற ஒரு விஷயத்தை நம்மளால லாஸ்ட் சீசன் சிவம் துபேட்ட பார்க்க முடிஞ்சது. அண்ட் அது சேம் கோஸ் டு தோனி. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் தோனியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன்ஸ்னு நினைக்கிறேன். வந்து 2 பால் 3 பால் பிடிச்சாலும் அட்லீஸ்ட் 1 or 2 சிக்ஸஸ் அவரால் அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. அண்ட் அதை தாண்டி ரச்சின் ரவீந்திரா வந்து இப்போ பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. வர்ற கேம் எல்லாமே செஞ்சுரி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஸோ இன்னுமே அந்த மாதிரியான ஒரு பிளேயர் நீங்க மிஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப நான் வந்து பெருசா மிஸ் பண்ண மாட்டேன். பட் நிறைய பேர் ஒரு கருத்தை சொல்றேன். மேபி ஏன்னா ஓவர் த இயர்ஸ்ல பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு லோவர் ஆர்டர்ல ஒரு ஃபாரினர் ஒரு ஹிட்டர் இருந்தது மாதிரி எனக்கு தெரியல. Yeah. அந்த ஓவர் த இயர்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி பயங்கரமான ஹிட்டர் வந்து ஒருத்தர் இருந்த மாதிரி தெரியல. எம்எஸ் தோனி இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து அந்த ஹிட்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எஸ், நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வந்து தூபே அதை வந்து பண்ணாரு. மேபி ஹூ நோஸ், இந்த சீசன் வந்து தீபக் ஹூடா அண்ட் விஜய் சங்கர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அந்த ஹிட்டர் ரோலுக்கு சப்போஸ் கிளிக் ஆனாங்கன்னா வந்து இன்னும் நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபாரினர் தான் அந்த ஹிட்டர் ரோலுக்கு வேணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒரு இந்தியன், எஸ் மேபி நம்ம ஜடேஜாவை கூட யூஸ் பண்ணலாம். ஜடேஜா கூட நம்பர் 5 வந்தாருன்னா ஒரு 2 3 6 அடிச்சா கூட ஓகே தான். ஒய் நாட் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின், ஹி கேன் ஆல்சோ பேட். ஸோ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய ஹிட்டர் மாதிரி தெரியாது. பட் நமக்கு தேவை ரன்ஸ். யாராச்சும் ஒருத்தர் மூலியமா அந்த ரன்ஸ் நமக்கு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஆக்சுவலா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானுமே யோசிக்கிறேன்னா சிஎஸ்கேல வந்து ஓவர் த இயர்ஸ் ஃபாரின் ஹிட்டர் யாருமே இருந்ததில்லைன்னு நினைக்கிறேன்ல. எப்பவுமே ஃப்ரம் த பிகினிங் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷர் அப்படின்னா அது வந்து தோனியா தான் இருந்திருக்காரு. மேபி ஒரு 1 or 2 டைம்ஸ்ல வந்து டுவேன் பிராவோ அந்த ஒரு வேலையை பார்த்துட்டு போவாரு. அவர் ரொம்ப முன்னாடி அப்பவுமே என்னன்னா ஒரு 1 or 2 மேட்சஸ் தான் யாருன்னா ஏபிடி சாரி ஆல்பி மோர்கல் ஆல்பி இருந்தாங்க. மார்க் ஆல்பி ஆல்பி மார்க் மார்க்கல் இருந்தாங்க. மேபி லைக் அந்த கன்சிஸ்டன்டா ஒரு பிளேயர் அப்படின்னா அது தோனி இருக்கிறதுனால மேபி அந்த ஒரு ரோல்ல வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமலே போயிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த டீம்ல வந்து இன்னொரு அதிகம் பேசப்படுற ஒரு பிளேயர் யாருன்னா ராகுல் திரிபாதி. ராகுல் திரிபாதி வந்து எந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது? அவர்கிட்ட வந்து டீம் வந்து என்ன மாதிரியான விஷயத்தை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நாளாவே சுரேஷ் ரெய்னாக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர் நம்பர் 3 பேட்ஸ்மேன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் யாரு இருப்பாங்க அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். லாஸ்ட் சீசன், அதுக்கு முன்னாடி சீசன் வந்து நம்ம டைட்டில் வின்னிங் சீசன்ல வந்து ரஹானே அந்த ரோலை பண்ணாரு. அதுக்கு முன்னாடி உத்தப்பா அந்த ரோலை பண்ணாரு. பட் ரஹானே அண்ட் உத்தப்பா விட ஒரு அப்கிரேட் வந்து நான் திருப்பாதியா பாக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிஎஸ்ல இருக்கும் போது டோனி அண்ட் ஸ்டீஃபன் பிளமிங் தான் ராகுல் திரிபாதியை ஃபைன் பண்ணாங்க. அங்கதான் வந்து ஷைன் ஆக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்ஷன்லயுமே வந்து சிஎஸ்கே ராகுல் திரிபாதி ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. பிகாஸ் டோனி அண்ட் ஸ்டீஃபன் பிளமிங், இப்ப ருத்ராஜ் கைக்வாடோட டீம்மேட் தான், மகாராஷ்டிரா டீம்மேட் தான் ராகுல் திரிபாதி. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பா எடுப்பாங்கன்னு தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த ப்ராப்பர் நம்பர் 3 ஹூ, அந்த இன்டென்ட் நம்ம நம்ம T20 எல்லாருமே பேசிட்டே இருக்கோம். அந்த இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டென்ட்டை வந்து ராகுல் திரிபாதி, சப்போஸ் ருத்ராஜ் இல்ல இன்னொரு ஃபாரின் ஓப்பனர் யாராச்சும் அவுட் ஆயிட்டாங்கன்னா இந்த திரிபாதி அந்த இன்டென்ட்டை வந்து திருப்பி கொண்டு போவாரு அப்படிங்கிறதுனால
அந்த இன்டென்ட்டுக்காக ராகுல் திரிபாதி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு. ரொம்ப அதிகம் 500-600 ரன்ஸ் கூட நம்ம எதிர்பார்க்கல. ஒரு 300-400 ரன்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல, ஒரு 170-160 ஸ்ட்ரைக் ரேட்ல அந்த ஸ்கோர் லைனை வந்து டவுன் ஆகாம அவர் கொண்டு போயிட்டாருனாலே போதும். அதுதான் வந்து ராகுல் திரிபாதி கிட்ட இருக்கு எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுதான். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது என்னன்னா நம்பர் த்ரீ ரோலில் வந்து மேபி ரெய்னாக்கு அப்புறம் ஒரு சாலிட் நம்பர் த்ரீ கிடைக்கல அப்படின்ட்டு. ரச்சின் ரவீந்திரா இதுக்கப்புறம் த்ரீ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அந்த நம்பர் த்ரீ ரோலை வந்து அவருக்கான ஒரு ரோலாவே மாத்திட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் நம்ம ஆக்ஷன் டைம்ல நிறைய பேசின ஒரு விஷயம் தான், கான்வேயை ரீடைன் பண்ணுவாங்க, இது ஆர்டிஎம் பண்ணுவாங்களா இல்லைன்னா ரச்சின் ஆர்டிஎம் பண்ணுவாங்களா அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே ஒரு ஒரு ஸ்டீலுக்கு வாங்கிட்டாங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கே ரெண்டு பேருமே வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருந்துச்சு. சரி, ரெண்டு பேருமே வாங்கிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரை எப்படி ஒன்னு அக்கமடேட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. மேபி லைக் இப்போ வந்து ரச்சினை வந்து நம்ம வேண்டாம், நம்ம கான்வேக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சினை வெளியே தள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துல ரச்சின் இல்லை அப்படின்ற மாதிரியே நினைக்கிறேன். ஏன்னா இந்த இப்போ ரீசெண்டா முடிஞ்ச டோர்னமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவர் அந்த மாதிரி அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வரும்போது ரச்சின் அட் நம்பர் த்ரீ போட்டு மேபி லைக் கான்வே ஓப்பனிங் ரெண்டு பேருமே டீம்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இல்லையா? வந்து ரெண்டு பேருமே டீம்ல போட்டுட்டா அந்த டாப் த்ரீலயே நம்ம ரெண்டு ஃபாரினர்ஸ் போகிற மாதிரி ஆயிரும். பட் கீழ் நம்மளால வேற ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எய்தர் கான்வே ஆர் ரச்சின் ரவீந்திரா தான். ம். அட் கரண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது வந்து ரச்சின் ரவீந்திரா தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா நம்பர் த்ரீக்கு ராகுல் திரிபாதி கிட்டத்தட்ட செட் ஆகிற மாதிரி இருக்காது. ம். ரச்சின் ரவீந்திரா கேன் ஓப்பன். லாஸ்ட் சீசனே வந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ காமிச்சாரு. லாங் இன்னிங்ஸ் ஆடல, ஆர்சிபி மேட்ச்ல தான் ஆடினாரு. பட் அது அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிருச்சு. பட் ஓப்பனராலையும் அவரால் ஆட முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காரு. ம். கொஞ்சம் கொஞ்சம் கேம்ஸ் வந்து அவருக்கு கொடுத்து பார்த்தா அந்த ஓப்பனிங் பொசிஷன்லயும் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. எஸ், நோ ஹேட்ஸ் ஆன் டெவன் கான்வே. அவர் நம்ம டைட்டில் வின்னிங் சீசன்ல அவர் தான் இருந்திருக்காரு. பட் கரண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது நியூசிலாந்துலே கான்வே பெஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ம். அப்படிங்கும்போது ரச்சின் ரவீந்திரா தான் நமக்கு ஃபியூச்சர். கான்வே வந்து கொஞ்சம் ஓல்டு. ஸோ ரச்சின் ரவீந்திரா தான் நம்ம ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் ஃபார்ம் ம். எல்லாம் இருக்கும்போது ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே அப்படியே ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் செட் ஆகல அப்படின்னா மேபி ராகுல் திரிபாதி ஓப்பன் பண்ணுவார். ராகுல் திரிபாதி அண்ட் ருத்ராஜ் ஓப்பன் பண்ணிட்டு மேபி ரச்சினை நம்பர் த்ரீ போடலாம். பட் இந்த டாப் த்ரீ ரச்சின், ராகுல் திரிபாதி அண்ட் ருத்ராஜ் இவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். ட்ரிபிள் ஆர் நினைக்கிறேன்ல, அது ராகுல் ரச்சின் ருத்ராஜ். எஸ் எஸ் எஸ். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிபிள் மூணு ஆர். பொசிஷன் தான் கொடுக்குறீங்க. அண்ட் எதனால கான்வேக்கு வந்து இப்போ யூஸ்வலாவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க சிஎஸ்கே பத்தி பேசும்போது, வெளியே மத்த டீம்ல எப்படி விளையாடாலும் சரி சிஎஸ்கேன்னு வரும்போது அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பேசணும்னு நினைக்கிறேன் அந்த பதிரானாவை பத்திலாம். அவரோட ஃபார்ம்லாம் ஒரு கொஸ்டினா இருக்குது. ஆனா எப்பவுமே அவர் மத்த டீம்ஸை விடவும் சிஎஸ்கேக்கு வரும்போது டோட்டலா டிஃப்ரெண்டா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர். மேபி கான்வே நீங்க அந்த மாதிரி பார்க்கலையா நீங்க? மத்த டீம்ல ஓகே ரைட், பட் ஆனா சிஎஸ்கே வரும்போது டோட்டல் டிஃப்ரெண்டா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லையா? இப்ப வந்து அந்த T20 கேம் வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கு. கான்வேயால அந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்கா அப்படின்னு தெரியல. வந்து ரச்சின் ரவீந்திராக்கு இருக்கிற ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி வந்து கான்வேக்கு இருக்கா, அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியுமான்னு தெரியல. இப்ப SA20 லீக் எல்லாத்துலயுமே பார்த்தோம், கான்வே வந்து ஒரு ஒரு பால் ஃபோர் அடிச்சாருன்னா அந்த ஓவர் ஃபுல்லாவே டாட் அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் பவுண்டரிஸ் அடிக்க ஸ்ட்ரகிள் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ரச்சின் அந்த மாதிரி இல்லை. அவர் ஈஸியா வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணி ஆடுறாரு. ஸோ அப்படிங்கும் போது ரச்சின் ரவீந்திரா அவ்வளோ அட்டாக்கிவா ஆடும்போது மேபி ருத்துராஜ் கைக்வாட் வந்து கொஞ்சம் பொறுமையா கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு தோணுது. எஸ், இப்ப கான்வே வந்து நல்லா ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனால் நமக்கும் ஹாப்பி தான். பட் ரச்சின் ரவீந்திராவை பெஞ்ச் பண்ணிட்டு கான்வே வரணுமா அப்படின்னு ரச்சின் ரவீந்திரா ஒரு பிளேயர் வந்து பெஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம்ல இப்ப இருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது அவரோட நேஷனல் டீமுக்கே வந்து அவர் ரச்சின் ரவீந்திரா விட்டு கொடுத்துறாரு. ஸோ சிஎஸ்கேக்கும் அவரோட பிளேஸை வந்து அஹ், வரப்போற ஃபியூச்சருக்கு விட்டு கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே. நெக்ஸ்ட் நான் பேசணும்னு நினைக்கிற பிளேயர் வந்து சிவம் துபே. போன சீசன்ல ஒரு ஒரு பயங்கர ஸ்டார் பிளேயர் வித்தவுட் டவுட் அப்படின்னு சொல்லேன். பட் போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் இடைப்பட்ட காலத்துல சிவம் துபே பெரிய லெவல்ல நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன். மேபி லைக் அந்த டொமஸ்டிக் கேம்ஸ்ல இருக்கலாம், இன்டர்நேஷனல் ஒன் ஆர் டூ கேம்ஸ் அவர் விளையாடி இருக்கலாம். பட் போன வருஷம் 2024 சிவம் துபே வந்து 2025ல நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா சிவம் துபே இப்ப வந்து கரண்ட் ஃபார்ம்ல வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இப்ப வந்து ரஞ்சி டிராஃபி ஆடினாரு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கிலாந்து சீரீஸ்ல கூட ஆதில் ரஷீத்தை எப்படி அவர் வந்து அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டா தான் வந்தாரு. வந்து ஆதில் ரஷீத்தை எப்படி அவங்க பார்த்தாலே வந்து ஸ்பின்னர்ஸ்லாம் பயப்படுவாங்க. எஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொண்டு வந்து அவர் ஷார்ட் பால் போட்டு அவரோட வீக்னஸ்லாம் நீங்க வைக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும்
அவர் வந்து இந்த ஒரு 4 இயர்ஸ்ல வந்து பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு பயத்தை கொண்டு வந்துட்டார். அவங்கள ம். பார்த்தாலே ஒரு ஃபியரை கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாலே போதும், ஸ்பின்னர்ஸ் கொண்டு வரவே விட மாட்டாங்க. ஸோ ம். ஃபாஸ்ட் பவுலரே போட்டுட்டு இருக்கலாம். எப்படியும் ஒரு 2 to 3 ஓவர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர் தாண்டிட்டாருன்னா கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் எங்கேயாச்சும் ஒன்று போட்டு தான் ஆகணும். ம். அப்படிங்கும் போது சிவம் துபே வந்து அவரோட பவரை காமிச்சுவார். எஸ், அவர் ஷார்ட் பால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தான் நினைக்கிறேன். நான் 2 3 சீசன்ஸா பார்க்கும்போது சில ஷார்ட் பால்ஸ்லாம் நல்லா கனெக்ட் பண்றாரு, சிக்ஸ் போகுது. சில ஷார்ட் பால்ஸ் அந்த 150ல போற ஷார்ட் பால்ஸ் தான் அவர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. அதையும் அவர் ஒர்க் பண்ணிட்டாருன்னா அட்லீஸ்ட் அதை வந்து பவுண்டரி கூட அடிக்க வேணாம், அதை விக்கெட் விடாம அந்த ஷார்ட் பால்ஸ் மட்டும் அவர் வந்து மேனேஜ் பண்ணிட்டாருனாலே போதும். அந்த பவர் ஹிட்டர் வந்து சிவம் துபாவே இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா போன வருஷம் அந்த சிவம் துபேயோட பிரசன்ஸே ஒரு பெரிய பிரச்சனையா பார்த்தேன். ஏன்னா அவங்க அவர் டீம்ல இருக்காரு அப்படின்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பின்னர்ஸ்லாம் லாஸ்ட் ஓவர்ஸ் எண்ட்ல வந்து டெத்ல போடுற ஒரு ஒரு பொசிஷனுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அதனாலவே ஆப்போனன்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்ததை பார்த்தேன். அண்ட் மேபி லைக் அந்த ஒரு எலிமெண்ட்டுமே என்னன்னா சிவம் துபே கொண்டு வராருன்னு நினைக்கிறேன். ஒரு அப்பார்ட் ஃப்ரம் அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு ஃபியர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து ஆப்போனன்ட் கொடுக்கறது வந்து அவரோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா நான் பர்சனலா பாக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் எஸ். அப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு ஜடேஜா. ஐ மீன் லைக் T20ல நான் பர்டிகுலர் சொல்றேன். அப்கோர்ஸ் அவர் ரிட்டையர்மெண்ட் இன்னும் இங்க ஓடிஐல எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாருலாம் எதிர்பார்த்தாங்க. பட் நோ 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 அப்படிலாம் இல்ல. ஸோ ஜடேஜா T20ல இப்போ எப்படி பாக்குறீங்க? யூஸ்வலா ஏன்னா ஜடேஜா வந்து அவரோட ரோலை இப்போ வந்து கொஞ்சம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் பவுலிங்லயும் பெருசா ஓகே 1 or 2 மேட்சஸ் இருக்கு, சில மேட்சஸ் வந்து விட்டுறாரு. பேட்டிங்ல அவர் வந்து ரொம்ப ரிலையபிளான ஒரு பிளேயரா இருக்காரா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்குது. மேபி லைக் அவர் இப்போ லெட்ஸ் நம்ம தோனியோட பேட்டிங் வந்து ரொம்ப டவுன் தி ஆர்டர் போன சீசன் மாதிரி வருது அப்படின்னும் போது ஜடேஜா வந்து கொஞ்சம் அப்படி ஆர்டர் வராரு, கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணி தான் ஆட போறாரு. அப்படின்னும் போது அவரோட ரோல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த சீசன்ல? நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், பட் ஜடேஜா வில் பி ஆல்வேஸ் சிஎஸ்கேஸ் ராக் ஸ்டார் அண்ட் தளபதி தான். அவர் வந்து நீங்க அவர் வந்து கரெக்டான டைம்ல வந்து கண்டிப்பா டெலிவர் பண்ணுவார். நீங்க வந்து சேப்பாக்ல கண்டிப்பா அவர் வந்து மினிமம் 10 விக்கெட்ஸ் எடுப்பார். நீங்க 7 மேட்சஸ் சேப்பாக்ல நடக்குதுன்னா கண்டிப்பா மினிமம் அவர் வந்து 10 விக்கெட்ஸ் எடுப்பார். அவருக்கு தெரியும் அந்த ஃபீல்ட்லயும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். எஸ், பேட்டிங் வந்து நம்ம பெருசா வந்து அவர்கிட்ட இருந்து எதுவும் நம்ம லாஸ்ட் 2 சீசன்ஸ் பார்க்கல. அந்த ஃபைனல்ல அவர் நமக்கு வின்னிங் ரன்ஸ் அடிச்சு கொடுத்தத தவிர பேட்டிங்ல வேற எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பட் எஸ், ஜடேஜாக்கு அந்த பேட்டிங் எபிலிட்டி இருக்கு. பட் அந்த குரூஷியல் டைம்ல கண்டிப்பா வந்து அவர் வந்து டெலிவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் வந்து என்னைக்குமே நம்ம ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. அவர் பவுலிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு. அவர் வெளியே எப்படி போறாரோ தெரியல, சேப்பா கண்டிஷன்ஸ்க்கு கண்டிப்பா அவர் வந்து அந்த எக்கனாமிக்கலா ஒரு 10 விக்கெட் 7 மேட்சஸ்ல கண்டிப்பா எடுப்பாரு. அவரோட பேட்டிங் அதுவும் அந்த ஹிட்டிங் எபிலிட்டி வந்து கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கு. அது வந்து கரெக்டான டைம்ல வந்து அவர் டெலிவர் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி he will delivers. ஓகே. ஸோ சென்னை அண்ட் சிஎஸ்கே அப்படின்னு வந்துட்டாலே அவங்களோட ஸ்பின் அட்டாக் வந்து யூஸ்வலாகவே கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும். அந்த வகையில் நூர் அகமது வந்திருக்காரு, அஸ்வின் வந்திருக்காரு, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க ஸ்பின்னர்ஸ். ரீசெண்டா சாம்பியன்ஸ் ட்ராஃபில அந்த 4 ஸ்பின்னர் லைன் அப்போ வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்தியாவில். மேபி அதே ஒரு இதை இங்க ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? 4 ஸ்பின்னர்ஸ் டீம்ல கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 ஓவர்ஸ் சோக் பண்ணிக்கலாம் ஆப்போனன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் பிளான் இருக்குமா சென்னைக்கு? நீங்க 3 மெயின் ஸ்பின்னர்ஸ், மேபி ஒன் பார்ட் டைம் ஸ்பின்னர், மேபி தீபக் ரச்சின் கூட வந்து அந்த ரச்சின் ரவீந்திரா போடுவாரு. தீபக் கூடாவும் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. மேபி 3 ஃபுல் டைம் ஸ்பின்னர்ஸ், 2 பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி பேட்ஸ்மேனாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் போடுவாங்க. எஸ், லாஸ்ட் சீசன் பார்த்தோம் நிறைய கிரிட்டிசிசம் ருத்ராஜ் மேல இருந்தது. அவர் வந்து ஸ்பின்னர்ஸை சரியா யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு, ஃபாஸ்ட் பவுலரே வச்சு ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சீசன் வந்து நம்ம டீமை பார்க்கும்போது நூர், அஸ்வின், ஜடேஜா, ம். பார்ட் டைமா ரச்சின் அந்த ஹூடாவும் போடுவாங்க போது கண்டிப்பா ஸ்பின்னை யூஸ் பண்ணி ஆகணும். அது ம். வந்து டோனி எப்படியாச்சும் ருத்ராஜ் சொல்லி தராரோ இல்ல ருத்ராஜ் எப்படியாச்சும் டோனி கிட்ட இருந்து கத்துக்கிறாரோ தெரியல. சேப்பாக்ல நீங்க ஒரு கேப்டனா இருந்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். அந்த ஸ்பின்னருக்கு எப்படி ஃபீல்ட் செட்டப்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ம். ஹோப்ஃபுல்லி டோனி கிட்ட இருந்து ருத்ராஜ் அந்த ஸ்பின்னர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டாருன்னா உண்மையுமே சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா போன சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங்ல துபே ஸ்டார்னா பவுலிங்ல வந்து பதிரனா ஸ்டாரா இருந்தார். பட் ஆனா பதிரனா SA T20ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அது வந்து ஒரு பயம் கொடுக்கலையா உங்களுக்கு? எஸ், கண்டிப்பா வந்து நானும் அந்த SA T20 பார்த்தேன். அவர் யாக்கர் சரியா போடல. அது பயங்கரமா அடி வாங்கினாரு. SA T20 அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல்லையும் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா நினைக்கிறேன் பயங்கரமா அடி வாங்கினாரு. ஸோ ம். அப்படிங்கும்போது ரொம்ப ஃபியர் இருந்தது. பட் எஸ், வி ஹாவ் குட்னே சொல்லணும், கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஸ் நேத்தன் எல்லிஸ் இருக்காரு. பட் ஸ்டில் ஐ ஃபீல் பத்திரனா வில் ஸ்டார்ட். நான் வந்து அதுல எல்லா மேட்சஸ்லயுமே நான் அதில் நோட் பண்ணது என்னன்னா அந்த ஸ்பீட் அவர்கிட்ட இருந்து குறையல. ம். அந்த 150 பிளஸ் அவர் போட்டுட்டு தான் இருக்காரு. அந்த லைன் அண்ட் லென்த் அந்த யாக்கர் மட்டும் சரியா விலகாம இருக்கு.
ஸோ ம். நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவர்கிட்ட இருந்து அந்த பேஸ் குறையில. அவர் ஆக்ஷன் மாத்தினாலுமே அந்த 150 பிளஸ் போட்டுட்டே இருக்காரு. எப்பயுமே T20ல வந்து அந்த 150 பிளஸ் போடுற பவுலர் வந்து டேஞ்சரஸ் தான். பட் அந்த லைன் அண்ட் லென்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஹோப்ஃபுல்லி அதை வந்து ஒர்க் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து அந்த லைன் அண்ட் லென்த்தை மட்டும் அந்த புது ஆக்ஷன்ல வந்து ஒர்க் பண்ணி கரெக்டாக யாக்கர்ஸ் வந்து உழுவ ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து இது வந்து 3 ஸ்பின்னர்ஸ் பிளஸ் பத்திரனா வந்து ஒரு டெட்லி அவ்வளவுதான். 16 ஓவர்ஸ் வந்து டெட்லி 16 ஓவர்ஸ் ஆயிரும். ஹோப்ஃபுல்லி பத்திரனா வில் ஒர்க். அதான் அப்படியே ஒர்க் ஆகலைன்னா வி ஹேவ் அ கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஸ் நேத்தன் எல்லிஸ். அவரை பத்தி சொல்லவே தேவை, நம்ம வேர்ல்ட் கப்ல எப்படி பண்ணாருன்னு தெரியும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பத்திரனா வில் ஸ்டார்ட், பட் திங்ஸ் ஹேவன்ட் ஒர்க்னா நேத்தன் எல்லிஸ்க்கு போயிடலாம் கண்டிப்பா. போயிடலாம். ஓகே, ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஐடியல் 11 அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? இந்த சிஎஸ்கே டீமுக்கு வந்து ஒரு ஐடியலா, ஓகே இவங்க தான் ஸ்டார்டிங் 11ல இருக்கணும் அப்படின்ற மாதிரினா உங்களோட சாய்ஸ் என்னவா இருக்கும்? எஸ், ஐடியல் லெவன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து 4 ஃபாரினர்ஸ் சொல்லிடுறேன். ம். ஃபர்ஸ்ட் வந்து ரச்சின் ரவீந்திரா. என்னோட இப்போ எல்லாருக்கும் ஃபேவரட்டா அவர் தான் இருப்பார், ரச்சின் ரவீந்திரா. அப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்து சாம் கரன். ஓகே. சாம் கரனோட நம்ம சாம் கரன் பத்தி நம்ம வீடியோல பேசல, பட் நான் சொல்றேன் சாம் கரனோட பேட்டிங் எபிலிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எஸ், சாம் ம். கரன் வந்து பவுலிங் வந்து மோசமா இருக்கு, ரொம்ப மோசம் தான் உண்மையா சொல்லணும்னா. பட் சாம் கரனோட பேட்டிங் எபிலிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ நடந்த IL T20ல கூட அவர் தான் மேன் ஆஃப் த சீரிஸ். ம். அவர் தான் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆடுறாரு. ஸோ நம்ம அந்த பவர் ஹிட்டர் யாருன்னு தேடிட்டு இருக்கோம். மேபி சாம் கரனா கூட இருக்கலாம் அந்த பவர் ஹிட்டர். பஞ்சாப் பஞ்சாப் எஃப்சின்னு நம்ம பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ்ல ஆடும்போது கூட அவர் நம்பர் 4ல ஆடினாரு. நம்ம கேப்டன் கூட பண்ணாரு. அப்போ கூட நிறைய கேம்ஸ் வந்து அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்படிங்கும் போது சாம் கரன் த பவர் ஹிட்டர் வில் ஹெல்ப் இன் த மிடில் ஆர்டர். ஸோ வந்து ரச்சின் இருந்தா சாம் கரன். நூர் அகமத் கண்டிப்பா டீம்ல இருந்தே ஆகணும். ஏன்னா வந்து 10 crores எடுத்துட்டாங்க. திடீர்னு 5 crore இருந்து 10 crores அப்படியே ஸ்டீஃபன் ஃபிளமிங் இப்படி காமிக்கும் போது எல்லாம் என்னடா சொல்றீங்க அப்படின்னு நினைச்சு. ஸோ நூர் அகமத் கண்டிப்பா இருப்பாரு. சேப்பாக்கில் 100% இருப்பாரு. ம். வெளியில மற்ற ஸ்டேடியம்ஸ்லயும் இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அந்த வெரைட்டி கொண்டு வராரு. ஸோ அப்படிங்கும் போது இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் bowler வந்து நம்ம பத்திரனா சொல்லலாம். ஸோ ரச்சின், சாம் கரன், நூர் அண்ட் பத்திரனா வில் பி மை 4 ஃபாரினர்ஸ். நம்ம லைன் அப் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ம். Yeah. ரச்சின் அண்ட் ருத்ராஜ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ரச்சின் அண்ட் ஓகே. ருத்ராஜ், த்ரிபாதி நம்பர் 3. ம். நம்பர் 4 அண்ட் 5 வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா தூபே அண்ட் ஹூடா. அது யார் ஓகே. விக்கெட் விழுறாங்க, ஸ்பின்னர்ஸ் போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஹூடா வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லாவே ஆடுவார் தூபே விட. ஸோ அந்த 4 அண்ட் 5ல வந்து தீபக் ஹூடா ஆர் சிவம் துபே ஆடலாம். ம். ஹூடாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மேபி விஜய் சங்கர் போலாம். ம். ஆஸ் ஆஃப் நோ நான் வந்து ஹூடா போட்டிருக்கேன். மேபி ஹூடா ஸ்லாஷ் நம்ம விஜய் சங்கர் வச்சுக்கலாம். ஓகே. 5 வரைக்கும் தூபே வந்துச்சு. 6 7ல வந்து சாம் கரன் அண்ட் ஜடேஜா போடுறேன். ஓகே. 6 அண்ட் 7ல 6ல சாம் கரன் வருவார், 7ல ஜடேஜா வருவார். ம். அப்புறம் 8 அண்ட் 9ல வந்து டோனி அண்ட் அஸ்வின். ம். இவங்க அஸ்வினுக்கு முன்னாடி டோனி வந்துருவார். பட் ரொம்ப விக்கெட்ஸ் விழுந்ததுன்னா மேபி அஸ்வின் வந்து கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணலாம். ம். ஸோ இந்த லைனப்ல பார்க்கும்போது டாப் 9 வந்து பேட்டிங் இருக்கு. நான் ம். வந்து இப்போ அஸ்வின் வந்து 9th பொசிஷன்ல வராரு. யா. அப்புறம் 10 அண்ட் 11ல பார்த்தீங்கன்னா 10ல வந்து நூர் அகமத், 11ல வந்து கலீல் அகமத் போட்டிருக்கேன். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா இது ஒரு லைனப். ம். 11 வரைக்கும் கலீல் அகமத் இருக்காரு. சப்போஸ் செகண்ட் பேட்டிங் அப்போ இம்பாக்ட் சப் கொண்டு வரணும்னா ம். மேபி சிவம் துபே தான் ட்ரிப்பாதி யூஸ்வலாவே எடுத்துட்டு இம்பாக்டா வருவாங்க. ஓகே. மேபி ட்ரிப்பாதியை எடுத்துட்டு பத்திரனா வரலாம். மேபி அது வந்து மேபி ஒரு ம். ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பவர் பிளே பவுலிங்க்கும் சாம் கரன், கலீல் அகமத் இருக்காங்க. ஓகே. அஸ்வினும் பவர் பிளேல போட வாய்ப்பு இருக்கு, மிடில் ஓவர்ஸ். ஓகே, மேபி அந்த டெத் பவுலிங்க்கு வந்து மேபி அந்த ம். கலீல் அகமத் வந்து கொஞ்சம் பத்திரனாக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா போதும். நல்லாவே இருக்கும் இந்த டீம். ஸோ யா. ஹோப்ஃபுல்லி சாம் கரனோட பவுலிங்கும் இதுல இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அன்சுல் கம்போஜ்னு ஒரு நல்ல யா. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. ஸோ ம். அவ கலீல் அகமத் தான் அன்சுல் கம்போஜான்னு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நம்ம கலீல் அகமத் தான் போய் ஆகணும். ஸோ ம். அப்படிங்கும்போது கம்போஜ் நம்ம பவர் பிளேல யூஸ் பண்ண முடியாதனால கலீல் அகமத் அண்டு பத்திரனா மேபி அஸ்வின் அப்படி போகலாம். இல்ல 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் சாம் கரன் அண்ட் கலீல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேபி அன்சுல் கம்போஜை கூட கொண்டு வரலாம். அது வந்து அங்க டீம் மேனேஜ்மெண்ட் பார்த்துப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த லைனப் தான் கொஞ்சம் செட்டில்டு லைனப் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்ப்போம். ஓகே, ரைட். தேங்க்யூ ஸோ மச் குகன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ்ல நீங்க வருவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த அந்த ஐபிஎல் எஸ் சீசன். எஸ், ஸோ யா, அப்போ கண்டிப்பா மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ கண்டிப்பா மச். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ தேங்க்யூ.